ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க ரமடான் நோன்பு ஸ்பெஷல் ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் பார்க்க போகிறோங்க. அது சபுதானா ட்ரிங்க். அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க, அதே மாதிரி ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு கரண்டி அளவு ஜவ்வரிசி மட்டும் எடுத்திருக்கேங்க. இந்த ஜவ்வரிசி வந்து குட்டி ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசியில் வந்து ரொம்ப பொடியாக இருக்கும் இல்லைங்க, அந்த ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன கிடைக்குதோ அது மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா வேக வைப்போங்க. வேக வச்சோம்னா அது மேலே இருக்க அந்த பவுடர் மாதிரி போயிட்டுங்க, அதில் ஒரு கிளேசிங்காக அப்படியே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிடுங்க. அப்போ வந்து நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அது வெந்துட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே போடுறதுக்கு, இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்குள்ளே போடுறதுக்கு நம்ம ஒரு ஜெல்லி செய்ய போகிறோங்க. அந்த ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது பக்கத்துலேயே வெந்துட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஜெல்லி செய்கிற ப்ராசஸ் பார்க்கலாங்க. இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நான் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. சுகர் சேர்த்துட்டு இது கூட வந்து அகர் அகர் போட்டுக்கிறோங்க. இது அகர் அகர் வந்து ஸ்ட்ரிங் மாதிரி இங்கே கிடைக்குதுங்க. உங்களுக்கு பவுடர் அகர் அகர் கிடச்சிதுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி வரணுங்க. இந்த அகர் அகர் வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் ஈஸியாக கிடைக்குங்க. இது வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து நல்லா அதில் வந்து டிசால்வ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டுங்க. இதுக்கு இந்த ஜெல்லிக்கு வந்து நம்ம ஒரு கலர் ஆட் பண்ணுறோங்க. ரெட்டிஷ் பிங்க், அப்படி நல்லா ரெட்டிஷாகவும் பிங்க் கலரில், டார்க் பிங்க் கலரில் இருக்க மாதிரி நம்ம வந்து ஒரு ஜெல்லி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்காக வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது ரெடிமேட் ரோஸ் எசன்ஸ், சர்பத் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் ஆட் பண்ணுறேங்க. எசன்ஸ் இல்லைங்க, இது வந்து சர்பத்தே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துன உடனே இது வந்து பாருங்கள் நல்லா கான்சன்ட்ரேட்டடாக எப்படி நல்லா ரெட்டிஷ் பிங்க் கலரில் கிடச்சிருச்சுங்க. இதை வந்து நம்ம அப்படியே வந்து செட் பண்ண வைக்கலாங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சிட்டோம்னா நல்லா இது வந்து செட் ஆகிடுங்க. இந்த நீங்கள் வந்து சர்பத் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நீங்கள் பொமிக்ரானட் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாங்க. இல்லைனா வாட்டர்மெலன் சீசன் தானங்க இப்போ, அது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதே ப்ராசஸில் அந்த வாட்டர்மெலன் ஜூஸஸோ ஃப்ரூட் ஜூஸஸ் எது, ஸ்ட்ராபெரி கூட எடுத்துக்கலாங்க. இப்போ இதை பாருங்கள் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிச்சிட்டுங்க. இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நல்லா உங்களுக்கு செட் ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஜவ்வரிசியும் சூப்பராக வந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து வடித்து வச்சுட்டுங்க. பச்சை தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஃப்ரீ ஃப்ளோயிங் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்குங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி நம்ம என்ன பாத்திரத்தில் சர்வ் பண்ண போகிறோமோ அதில் வந்து இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை மாற்றிட்டுங்க. அது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதே ரோஸ் சர்பத்தை தான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த ரோஸ் சர்பத் வந்து இது மாதிரி ஜவ்வரிசி மேலே ஆட் பண்ணுறப்போ அதில் வந்து அந்த ரெட்டிஷ் பிங்க் கலர் வந்து அந்த ஜவ்வரிசி ஃபுல்லாக வந்து உள்ளே இழுத்துங்க. அது பாருங்கள் எவ்வளோ ரெட் கலரில் மாறின மாதிரி இருக்குது. அதுக்காக தான் செய்கிறோங்க. இப்போ நான் வந்து 1 லிட்டர் வந்து திக் மில்க்கு காய்ச்சி சில் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கிறோங்க. இதோட நல்லா வந்து அந்த ஜவ்வரிசி வந்து கலந்து விட்டுருங்க. அந்த ஜவ்வரிசி மட்டும் பாருங்கள் ரெட்டிஷ் பிங்க் கலரில் இருக்குது. நம்மளோட பால் வந்து ரோஸ் மில்க் கலரில் லைட் பிங்க்கில் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரி அட்ராக்ஷனாக நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சர்பத்துலேயே வந்து சுகர் இருக்குங்க. தேவைப்பட்டால் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் போட்டுக்கிட்டேங்க ஒரு வாசனைக்காக. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க. ஏலக்காய் பவுடரும் நல்லா கலந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, நம்ம செட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த ஜெல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிடுச்சு. இதை வந்து ரொம்ப டைனி க்யூப்ஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோங்க. ஒரு ஷார்ப் நைஃப் வச்சுட்டு ரொம்ப அழுத்தலாம் வேண்டிங்க, நைஸாக மைல்டாக இப்படி கீறி விட்டாவே போதுங்க. அது வந்து நல்லா நமக்கு வந்து என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கட் ஆகிடுங்க. இது மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக போடுறப்போ நமக்கு வந்து நம்ம ஜவ்வரிசியும் குட்டி ஜவ்வரிசி எடுத்துருக்கனாலேங்க இது வந்து நம்ம டைனி க்யூப்ஸாக போட்டோம்னா நம்ம குடிக்கிறப்போ நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இது பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக நீல வாக்குலேயும் போட்டு அகலத்துலேயும் போட்டுட்டோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ஜெல்லி வந்து செட் ஆகி குட்டி குட்டி க்யூப்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களாங்க. இதை வந்து நம்மளோட மில்க் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க. இது கூட நீங்கள் வந்து தர்பூஸ் கூட விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் கூட நல்லாயிருக்குங்க. நம்ம ஜெல்லியும் அந்த மில்க் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட வந்து
ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது பாருங்கள், இது கூட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதோட நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரிங்க் வந்து கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. மில்க் நிறைய போட்டிருக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஹை பேக்டு கார்போஹைட்ரேட் இருக்கிறனாலேங்க நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்குங்க. அதனால் இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கை வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். இப்போ மேலே வந்து நான் ரொம்ப கோர்ஸாக கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் மேலே வந்து அப்படியே தூவிக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம என்ன பவுலில் சர்வ் பண்ண போகிறோமோ, இல்லை எந்த டம்ளர்லேயோ இல்லை எந்த டிஷ்ஷில் வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோமோ அதில் வந்து ஒரு ஐஸ் க்யூப் போட்டுட்டுங்க நம்ம கலந்து வச்சுருக்க இந்த ஜவ்வரிசியும் மில்க்கு அப்புறம் வந்து நம்ம ஜெல்லி எல்லாம் வந்து அப்படியே லேயராக போட்டுங்க சர்வ் பண்ண வேண்டியதாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ஜெல்லி போட்டுக்கிறேங்க. அப்புறம் நம்ம ஜெல்லி கலந்த ஜவ்வரிசியோட அந்த மில்க் இருக்கு இல்லைங்களா, திக் மில்க்கு, அது வந்து மேலே வந்து அப்படியே ஊற்றிக்கிறோங்க. மேலே வந்து திரும்ப நட்ஸ் வந்து கார்னிஷ் பண்ண போகிறோங்க. இது மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த சம்மரில் வந்து வெயிலில் போயிட்டு வரவங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி நோன்பு இருக்கவங்களும் வந்து 12 மணி நேரம் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு நமக்கு ஒரு ஹெல்த்தான ஒரு ஒரு ரெஃப்ரெஷிங் வேணும்னா இது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரமலானுக்கு இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்குங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டராகவும் கண்டிப்பாக இது இருக்குங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஹெல்த்தி ரமடான் எனர்ஜி ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.